அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையோடு கூடி சேர்ந்து வந்திருக்க ஒரு வாசு நாள். இந்த நாளில் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த நேரமானது காலையிலே முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்றைய நாளில் இந்த ஒரு ஒரு வழிபாடை நம்ம இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளேயோ இல்லை செவ்வாய் ஹோரக்குள்ளேயோ நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த முழு பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அப்பேற்பட்ட ஒரு வழிபாட்டு முறை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வீடுமே கோவிலாக மாறணும், ஒவ்வொரு வீட்டில் சந்தோஷம் நல்ல நிலச்சி நிற்கணும் அப்படின்னா அந்த வீடானது வாஸ்து தோஷங்கள்லாம் இல்லாமல் நல்ல முழுமையான வாஸ்து பகவானோட ஆசீர்வாதத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு சொந்த நிலம் வாங்கணும், சொந்தம் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகார முறைகள் செய்யலாம். பூமி இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நமக்கு அந்த பிரச்சனைகளிலிருந்து நம்ம வெளியேறதுக்கும் இந்த வாஸ்து பகவானோட ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கணுங்க. வருஷத்தில் 5 நாள் மட்டுமே இந்த வாஸ்து பகவான் கண் விழிப்பதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட அந்த நாட்களை தான் நம்ம வாஸ்து நாளை நம்ம பஞ்சாங்கத்தில் சொல்கிறாங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு வாஸ்து நாள். அந்த டைமிங் ஆக்சுவலாக முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்றைய தினம் நீங்கள் உங்களோட வீட்டு பூஜை அறையில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த வீடியோ பார்க்கல, நிறைய பேர் அந்த டைமில் எங்களால் செய்ய முடியல, ஆஃபீஸ்லாம் போகிற வேலை இருக்குது, வெளியில் வேலை இருக்குங்கிறவங்க அது மாதிரி செஞ்சவங்க, அந்த வாய்ப்பை தவற விட்டவங்க இந்த வாய்ப்பை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் உங்களோட வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கை மட்டும் ஒன்று ஏற்றி வச்சுட்டு ஒரு சாயங்கால நேரத்தில் வாஸ்து பகவான் நினச்சி ஆத்மார்த்தமாக இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் உச்சரிங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிற வீட்டில் ஏதாச்சும் ஒரு வாஸ்து குறைபாடுகள் இருக்குது, பசங்களுக்கே மாற்றி ஏதாச்சும் ஒரு படிப்பில் ஒரு பிரச்சனைகள் வருது, இல்லை ஹஸ்பண்டு இல்லாட்டி நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸில் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குது, குடும்பத்தில் ஒன்று மாற்றி ஒரு உடம்பு சரியில்லாமல் போகுது, ஏதாச்சும் வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அப்பேற்பட்ட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே எங்கள் வீட்டில் இந்த வாஸ்து பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு நீங்கள் மனசார நல்லா வேண்டிட்டு நீங்கள் இந்த சின்ன ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். உங்களுடைய இது மாதிரி நம்ம சொல்ல உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சி பெருகும். சாதாரணமாக இருக்கிற நம்ம வீடானது இந்த வாஸ்து பகவானுடைய ஆசீர்வாதத்தில் சந்தோஷம் நிறைஞ்ச கோவிலாக மாறிடுங்க. இந்த நாளில் நம்ம என்ன பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். இன்று மாலை 6 மணிக்கு நீங்கள் பூஜை அறையில் எப்பயும் போல் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுருங்க. வாஸ்து பகவானை நல்ல மனசார வேண்டிக்கோங்க. உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த வேண்டுதலாக அந்த சுவாமிக்கிட்ட நீங்கள் வச்சுருங்க. இன்றைக்கி அதுவும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை நிலம் சம்மந்தப்பட்ட செவ்வாய் பகவானுக்கும் முருகனுக்கும் ரொம்ப விசேஷமான நாள். அவங்கக்கிட்டே உங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்லி நீங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க. அப்புறம் உங்கள் வீட்டோட வடக்கு திசை எந்த பக்கம் இருக்கோ அந்த திசையில் ஏதாச்சும் ஒரு இனிப்பு பலகாரத்தை சுவாமிக்கு நிவேதனமாக, அதாவது வாஸ்து பகவான் நீங்கள் மனசார நினச்சி வடக்கு பக்கம் பார்த்தவாறு நீங்கள் உட்காந்துக்கணும். அந்த இடத்துல உட்காந்துட்டு ஏதாச்சும் ஒரு இனிப்பு நிவேதனமாக வச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை 27 தடவை சொல்லணுங்க. அப்பேற்பட்ட வாஸ்து மந்திரம் ஓம் வாஸ்து புருஷாய் வித்மகே பூமி புத்திராய் தீமகி தன்னோ வாசு பிரசோதயாத். இந்த மந்திரத்தை 27 முறை நீங்கள் தொடர்ந்து 48 நாள் சொல்லிவாங்க. அதுக்கப்புறம் கூட இந்த 48 நாளைக்கு அப்புறம் கூட நீங்கள் உங்கள் வீட்டில் டெய்லி சொல்லலாம். சில வீட்டுக்கு நம்ம டக்குன்னு உள்ள சொந்த வீடு கட்டி நம்ம உள்ளே வந்திருப்போம். ஆனால் வந்ததுக்கப்புறம் தீர்க்க முடியாத ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். நம்மளால் வீட்டை இடிக்க முடியலையே, வேறு எதுவும் இது ஒரு வேளை வாசு குறைபாடாக இருக்குமோன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே போட்டு ஒரு நெருடலாகவே இருக்கும். அப்பேற்பட்டவங்க நீங்கள் டெய்லி சாயங்காலம் ஒரு விளக்கு ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை டெய்லி நீங்கள் சொல்ல எப்பேற்பட்ட கண்ணுக்கு தெரியாத குறைகள் கூட அதை கண்டிப்பாக வாஸ்து பகவான் நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவாருங்க. ரொம்ப நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். இந்த அற்புத நாளை தயவு செஞ்சு நீங்கள் தவறப்படாதுங்க. சின்ன ஒரு பரிகாரம் தான், கண்டிப்பாக செய்யுங்க. உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்லதொரு விடிவு காலம் பிறக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்க இதை பார்த்து பலன் அடைஞ்சாங்கன்னா அந்த புண்ணியம் நிச்சயம் உங்கள் குடும்பத்தை தாங்க போய் சேரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய பதிவுகள் அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.